எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கார்ன் பக்கோடா. இது நீங்கள் ஒரு 30 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வீட்டுக்கு விருந்தாளிங்க, கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா ஏதாவது குயிக்காக செய்யணும்னா இது ஒரு நல்ல அருமையான ஸ்நாக். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்ன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு கார்னை உரித்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 வெங்காயம் மெலிசா நறுக்கினது போடுங்க, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இப்போது மாவை சேர்க்க போகிறேன். 250 ml கப்பில் நான் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பொடியா நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி மாவு ஒரு நல்ல கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் பக்கோடா நல்லா வராது. மாவு வெங்காயம், கார்ன் எல்லாமே நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணால் போதும். இது ரொம்பவே குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்கன்னா குயிக்காக ஏதாவது செய்யணும்னா இந்த பக்கோடா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். கார்ன் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக ரெடி பண்ண பக்கோடா மிக்ஸை எடுத்து மெதுவாக எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் 2-3 தடவை இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடுங்க. அப்போது எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். பாருங்க பக்கோடா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. மழை டைமில் நல்ல சூடாக செஞ்சு டீயோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப்பர் கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான கார்ன் பக்கோடாவை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா கெச்சப் இல்லைனா புதினா சட்னி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.